அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதேமாரி பார்த்திங்கன்னா டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் கடந்த வருஷம் டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான கல்லூரிகளில் ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்கிற விஷயத்தை பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி எடுக்க போகிறேன். ஸோ ஓசி கேட்டகரியில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே சீட் எடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் போன வருஷம் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் 140 கட் ஆஃப்க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு நாமக்கல் 139.5க்கு ஓசி கேட்டகரியில் சீட்டு கிடச்சிருக்கு. அடுத்து கணபதி துளசி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர் மாவட்டம் 139, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 138.5, தேனி கம்மாவூர் சங்கம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தேனி 138.5, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 138, ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 137.5, ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராணிப்பேட்டை மாவட்டம் 137.5, நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு மாவட்டம் 137.5, டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நசரத்பேட் சென்னை 137, முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 137, ஆலிம் முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 136.5, ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 136.5, ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு 136.5, இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 136, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் 136, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டம் 135.5, ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 135, யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 135, ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 135, ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தென்காசி 134.5, சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 134, மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆத்தூர் 134, பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி மாவட்டம் 133, மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் நாமக்கல் மாவட்டம் 132.5, பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி மாவட்டம் 132.5, பாவேந்தர் பாரதிதாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 131, இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 131, சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீல்கிரிஸ் 131, கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை 131, ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்ட் 130.5, அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 130, ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் 130. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 130லேருந்து 140 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு ஓசி கேட்டகரியில் எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களுமே சீட் எடுக்கலாம். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 130லேருந்து 140 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு இந்த மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் இடங்கள்ங்கிறது கிடச்சிதுங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு பார்ப்போம். ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 130 to 140 கட் ஆஃபுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் கடந்த வருஷம் இடங்கள் கிடச்சதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் 140, அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை 140, என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் 139.5, அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 139, ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை மாவட்டம் 139, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டம் 139, கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாமக்கல் மாவட்டம் 138.5, மிஸ்ரிமால் நவ்ஜி மனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 138.5, ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 137.5, அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் 137, இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம் மாவட்டம் 135, பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 135, நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி மாவட்டம் 135, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 135, பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 134.5, ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 134,
பாவே இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மாவட்டம் 133, ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் 133, விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 132.18, அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 131.5, ஜெயராஜ் சன்னபாக்கியம் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டம் 130.5, யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 130.5, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் 130. ஸோ 130லேருந்து 140 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு பிசி கம்யூனிட்டியில் கடந்த வருஷம் இந்த மாதிரியான கல்லூரிகள் எல்லாம் இடங்கள்ங்கிறது கிடச்சிது. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி பார்ப்போம். ஸோ எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 130 to 140 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள்லாம் இடங்கள் கிடச்சிது அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 140க்கு வந்து என்ன கல்லூரி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டிக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி மாவட்டம் 140 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டியில் போன வருஷம் இந்த கல்லூரியில் ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து பிரதியூஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் 140, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் மாவட்டம் 139.5, எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர் மாவட்டம் 138, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 138, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம் 138, ஆர்பிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 137.5, ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 137.5, லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 136.5, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மாவட்டம் 136, எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை மாவட்டம் 135.5, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டம் 135, சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 135, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம் 134.5, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டம் 134.5, ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை மாவட்டம் 134, மிஸ்ரிமால் நவ்ஜீத் முனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் துறைப்பாக்கம் சென்னை 134, கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் 133.5, அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டை மாவட்டம் 133, மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டம் 132.5, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மாவட்டம் 132, கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் மாவட்டம் 132, ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் 131.5, அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவாரூர் மாவட்டம் 129.5. ஸோ 130 to 140 கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் எம்பிசி கம்யூனிட்டிக்கு இந்த கல்லூரிகளில் இடங்கள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு டிஎன்இஏ 2024 சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகே வித் தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.